நான் இன்னொன்றையும் நான் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வரலாற்றிலே நடந்ததைத்தான் நான் சொல்லுகிறேன். புரட்சி தலைவரோடு, புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர்கள், மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள், தளபதியாக இருந்தவர்கள் ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள், ஐயா திருநாவுக்கரசு அவர்கள், ஐயா கருப்பசாமி பாண்டியன் அவர்கள். அந்த பட்டியலை இங்கே நீங்கள் பார்த்தீர்களானால் ஐயா காளிமுத்து அவர்கள், ஐயா அழகு திருநாவுக்கரசு அவர்கள், ஐயா சேரபத்தி முத்தையா அவர்கள், ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள், நம்முடைய தன்ராஜனுடைய தகப்பனார் ஐயா துரைராஜ் அவர்கள், ஐயா ஆமா பரமசிவம் அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்கள், இன்னும் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறார். இத்தனை அரசியல் ஆளுமைகள் மக்கள் செல்வாக்கோடு புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த செல்வாக்கை, நம்பிக்கை இழப்பதற்கு, அரசியல் அனாதையாக்கப்படுவதற்கு, அவர்கள் அரசியலிருந்து ஓரம் கட்டப்படுவதற்கு, அவர்கள் அரசியலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுவதற்கு, ஏன் இங்கே இருப்பவர்கள் கூட அந்த நிலையை நாம் சந்திக்கின்ற போது அதற்கு நான் சத்தியமாக சொல்லுகிறேன், நம் இதய புரட்சி தலைவி, தெய்வ தலைவி தமிழகுலசாமி அம்மா காரணம் அல்ல. அம்மாவின் நிழலாக இருந்து ஆடி மாதத்திலே இன்றைக்கு சுற்றுப்பயணத்தை சுற்றுலா பயணமாக தொடங்கி இருக்கிறார்களே, சாட்சாத் அவர்கள்தான் காரணம் என்பதை என்னால் எங்கு வேண்டுமானாலும் சத்தியம் செய்து சொல்ல முடியும். ஆனாலும் இன்னும் சில பேர் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள், அதை நான் மறுக்கவில்லை. அவர்கள் மீது பற்று வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியை தொட்டு நான் கேட்கிறேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு இருக்கிறது. 2019 மிகப்பெரிய கூட்டணி அமைத்து இந்த இயக்கம் தமிழ்நாட்டிலே சந்தித்த போது நமக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் 19. இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தனித்துவம் வாய்ந்த தன்னிகர தலைமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி களத்திலே இன்றைக்கு நிறுத்தி 40 வேட்பாளர்களை நிறுத்தி இன்றைக்கு பெற்றிருக்கிற வாக்குகள் இது பிரதமருக்குரிய தேர்தல் என்றாலும் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களை நம்பி இன்றைக்கு 20% மேலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னார். திமுக 33%இருந்து 6% பின்தங்கி விட்டது. ஆனால் அதிமுக 19%இருந்து 21% முந்தி இருக்கிறது. எண்ணிக்கையில வேண்டுமானால் அவர்கள் பலத்தை காட்டலாம். அவை எந்த தியாகமும் செய்யாமல் இன்றைக்கு தியாகத்தின் திருவுருவாக இருக்கிறோம் என்று நான் நேற்று முன்தினம் தலைமை கழகத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலே புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய தலைமையிலே நான் கலந்து கொண்டேன். அங்கே பேசுகிறவர்கள் எல்லாம் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இங்கே இருப்பவர்களை போல அனுபவத்தை பெற்றவர்கள். அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஐயா உங்கள் தலைமையிலே தான் நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். நான் கழகத்தில் இணைந்து 52 ஆண்டுகள், புரட்சி தலைவர் 17/10/1972 தொடங்கிய போது நான் இந்த கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். ஆனால் இப்போதுதான் முதலாக எம்ஜிஆர் மாளிகையிலே, அம்மா நடமாடிய கோயிலிலே, புரட்சி தலைவர் நடமாடிய கோயிலிலே பொதுச் செயலாளரோடு நேரடியாக பேசுகிற அந்த வாய்ப்பு இன்றைக்கு கடைக்கோடி தொண்டராக எனக்கு உங்களுடைய காலத்திலே நான் கிடைத்திருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு எது வேண்டுமானாலும் சொல்லலாம். அவர்கள் இணைத்தால் வெற்றி பெறலாம், இவர்கள் இணைத்தால் வெற்றி பெறலாம், அவர்கள் இணைத்தால் வெற்றி பெறலாம் என்று சொல்வது கற்பனை கதை. மக்கள் நினைத்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நான் இப்போது பத்திரத்தில் வேண்டுமானாலும் எழுதி தருவதற்கு தயாராக இருக்கிறேன். 2026 நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மெகா கூட்டணி உங்களுடைய பேராதரவோடு, இந்த சாமானிய மக்களுடைய பேராதரவோடு, இந்த தொண்டர்களுடைய உழைப்போடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தேசிய கொடி ஏற்றி முதலமைச்சர் அருகிலே அமர்வதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இது மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இதை எங்களால் உணர முடிகிறது. கிராமங்களிலே செல்லுகிற போது உணர முடிகிறது.
இந்த சாமானியர் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அந்த மக்கள் எண்ணங்களை எங்களால் அறிய முடிகிறது, உணர முடிகிறது. நீங்கள் கேட்கலாம், நிராயுதபாணியாகத்தானே இந்த தேர்தலிலே நீங்கள் வந்தீர்கள், அதனால் தானே உங்களை எதிரிகள் வீழ்த்தி விட்டார்கள் என்று கூட நினைக்கலாம். நிச்சயமாக எங்கள் பொதுச் செயலாளர், எங்கள் தொண்டர்களை, கிளைக்கழக செயலாளர்களை, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களை, கழகத்துடைய நிர்வாகிகளை களத்தில் அனுப்புகிற போது அவர்கள் துப்பாக்கி தோட்டாக்களோடு வந்தால் எங்கள் பொதுச் செயலாளர் தலைமை கழகத்தின் சார்பிலே பீரங்கி அணுகுண்டை எதிரியை வீழ்த்துவதற்கு நிச்சயமாக கொடுத்து அனுப்புவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இன்றைக்கு நாங்கள் இந்த தேர்தல் களம் என்கிற யுத்த களத்திற்கு எதிரிகளை வீழ்த்துவதற்கு, மக்கள் விரோதிகளை வீழ்த்துவதற்கு, எதிரிகளை வீழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் துரோகிகளை வீழ்த்துவதற்கு